ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்கள் பிரேம்குமார். இந்தியாவோட முப்படைகள்ல இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படையில முக்கியமா பயன்படுத்தக்கூடிய விமானம் மிக் 29 ரக விமானம். இந்த மிக் 29 ரக விமானம் தான் சமீபத்தில் கிராஷ் ஆயிருக்கு. ஆனா இந்த மிக் 29 ரக விமானம் இந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில எந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவோட விமானப்படை மற்றும் கடற்படையில மிக் 29 ரக விமானங்கள்ல வேற வேரியன்ட் யூஸ் பண்றாங்க. ஒன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகுது. சோ இந்த வீடியோல இந்த மிக் 29 ரக போர் விமானம் எப்படிலாம் இந்திய விமானப்படைக்கு பயன்படுத்தப்பட்டது, இனி அது ஃபியூச்சர்ல எவ்வளவு காலம் வரை இந்திய விமானப்படையில பயன்பட போகுது, சோ இந்த மிக் 29 பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கு, இந்த விமானம் உருவான வரலாறு என்ன டீடைலா பார்க்க போறோம். சோ இது வரைக்கும் நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல தமிழ்ல டிஃபென்ஸ் கண்டென்ட் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிக் 29 உருவான வரலாறே வித்தியாசமான ஒரு வரலாறு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1960 அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டு இருந்தது. அந்த சமயத்துல அமெரிக்கா ஒரு போர் விமானம் தயாரிச்சா அதுக்கு எதிராக ரஷ்யா ஒரு போர் விமானம் தயாரிச்சா அதுக்கு எதிராக அமெரிக்காவும் தயாரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. சோ 1960 யுஎஸ் ஏர்போர்ஸ்ல பயன்படுத்தின F-105 அப்படின்ற ஒரு விமானத்துக்கு எதிராக சோவியத் யூனியனோட மிக் 17 ரக விமானம் இருந்தது. இதே 70 பார்த்துட்டீங்கன்னா யுஎஸ் பயன்படுத்தின F-4 பேண்டம்க்கு எதிராக ரஷ்யாவோட மிக் 23 விமானம் இருந்தது. அதே போலதான் 1970களுக்கு பிறகு உருவான அமெரிக்காவோட ரெண்டு முக்கியமான போர் விமானம், ஒன்னு F-15 ஈகிள், இன்னொன்னு F-16 ஃபால்கான். இந்த ரெண்டு விமானத்துக்கும் எதிராக உருவாக்கப்பட்ட ரஷ்ய போர் விமானத்துல Su-27 மற்றும் மிக் 29A இருந்தது. சோ இந்த போட்டியில உருவான ஒரு விமானம் தான் இந்த மிக் 29 ரக விமானம். 1977 அக்டோபர் 6 இதோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட் இருந்தது. இந்த விமானத்தை 1983 இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறாங்க. இன்னைக்கு இந்த விமானத்தை பிரைமரி ஃபோர்சஸ் பயன்படுத்தக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸ் பயன்படுத்துறாங்க, இந்தியாவோட விமானப்படை பயன்படுத்துறாங்க, உஸ்பெகிஸ்தான் மற்றும் உக்ரைன் விமானப்படை பயன்படுத்துறாங்க. இந்தியாவோட விமானப்படையில பயன்படுத்தக்கூடிய மிக் 29 ரக விமானம் மிக் 29 ஃபல்க்ரம் சொல்லுவாங்க. இதே இது இந்திய கடற்படையில பயன்படுத்துற மிக் 29 ரக விமானம் மிக் 29 கே வேரியன்ட். இது விமானம் தாங்கி கப்பல்கள்ல இருந்து பயன்படுத்தக்கூடிய குறிப்பா கடற்போருக்காக தயாரிக்கப்பட்டது. இன்னொன்னு சொல்லணும்னா, இந்த மிக் 29 சோவியத் யூனியன் பில்ட் பண்ணப்போ அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதுல முதல் கஸ்டமரா யார் வந்தாங்க அப்படின்னா, மிக் 29 ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கஸ்டமர் இந்தியா தான். சோ மிக் 29 இந்திய விமானப்படையில மிக் 29 ஃபல்க்ரம் ஏ பயன்படுத்துறாங்க. இதை இனிஷியல் வேரியண்டா 1980 இந்திய விமானப்படையில சேர்க்கப்படுது. அது இல்லாம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மிக் 29 கே வேரியன்ட்டும் அப்பப்போ பயன்படுத்துவாங்க. அது ஷார்ட் பேஸ்டு ஆபரேஷன்ஸ்க்காக பயன்படுத்தப்படுது. இது இல்லாம மிக் 29 கேயூபி விமானங்கள் இருக்கு, அதாவது 2 சீட்டர் வேரியன்ட். இது ட்ரைனிங் பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடியது. கூடவே மிக் 29 யூபிஜி. அது என்னப்பா யூபிஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மிக் 29 ஃபல்க்ரம் ஏல இருந்து அப்கிரேட் செய்யப்பட்டது. அதுல என்ன மாதிரி அப்கிரேட்லாம் இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். நார்மல் மிக் 29க்கும் மிக் 29 யூபிஜிக்கும் உள்ள வித்தியாசம். மிக் 29 யூபிஜில நியூ ரேடார் சிஸ்டம் இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. பெசட்ரான் ஜுக் எம்இ ரேடார் அப்கிரேடட் டிஜிட் பயன்படுத்துறாங்க. RD-33 யோட சீரிஸ் 3 இன்ஜின் அது. இது இல்லாம அதுல இருக்க ஏவியோனிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல மாடர்னைசேஷன் பண்ணிருக்காங்க. கூடவே அதிக வெப்பனை கேரி பண்றதுக்கான கெபாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மிக் 29 யூபிஜில. இந்த மிக் 29 யூபிஜி இந்திய விமானப்படையில லிமிடெட் குவான்டிட்டில தான் இருக்கு, ஒரே ஒரு ஸ்குவாட்ரன்ல தான் இருக்கு. சோ இப்போ இந்த ஸ்குவாட்ரன் டீடைல்ஸ்ல பாத்துறலாம். இந்திய விமானப்படையில மொத்தம் 3 ஸ்குவாட்ரன்ல மிக் 29 விமானங்கள் பயன்படுத்தப்படுது. அதுல முதல் ஸ்குவாட்ரனா ஃபர்ஸ்ட் சூப்பர் சோனிக்ஸ் சொல்லலாம், நம்பர் 28 ஸ்குவாட்ரன் சொல்லுவாங்க. இந்த ஸ்குவாட்ரன் சண்டிகர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல 1963 இருந்து 1996 வரைக்கும் மிக் 21 F-13 விமானத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1964 இருந்து 1967க்குள்ள ஆதம்பூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல மிக் 21 PF பயன்படுத்தி இருக்காங்க. 87 இருந்து இப்போ வரைக்கும் சேம் இதுக்கு முன்னாடி இருந்த ஆதம்பூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல மிக் 29 ஸ்குவாட்ரன் மிக் 21 இருந்து மிக் 29 ஷிஃப்ட் ஆகி இந்திய விமானப்படையில ஃபர்ஸ்ட் சூப்பர் சோனிக் ஸ்குவாட்ரன் இருக்கு. அடுத்த
அடுத்த ஸ்குவாட்ரன் நம்பர் 47 ஸ்குவாட்ரன். இந்த நம்பர் 47 ஸ்குவாட்ரனை பிளாக் கேச்சர் ஸ்குவாட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முதல்ல 1959 இருந்து 68 வரைக்கும் அல்வாரா பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய விமானப்படை தளத்துல டூஃபானி விமானங்கள் பயன்படுத்தப்பட்டது. அதன் பிறகு 1969 இருந்து 1987 வரைக்கும் மிக் 21 எஃப்எல் வேரியன்ட் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் சண்டிகர்ல இருந்து பயன்படுத்தப்பட்டது. மிக் 29 பார்த்துட்டீங்கன்னா 1989 இருந்து பிளாக் கேச்சர்ஸ் ஆதம்பூர்ல இருந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ ரெண்டு ஸ்குவாட்ரன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஆதம்பூர்ல இருந்து பயன்படுத்தப்பட்டு வருது. ஃபர்ஸ்ட் சூப்பர் சோனிக், பிளாக் கேச்சர்ஸ். அடுத்த ஒரு முக்கியமான ஸ்குவாட்ரன் தான் ட்ரைடன்ட். இந்த ட்ரைடன்ட் ஸ்குவாட்ரன் மிக் 23 MF முதல்ல பயன்படுத்தி இருக்காங்க. 1982 இருந்து 89 வரைக்கும் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஆதம்பூர்ல இருந்து செயல்பட்டாங்க. அதன் பிறகு மிக் 29 பிப்ரவரி 1990 இருந்து ஜூலை 2023 வரைக்கும் சேம் ஆதம்பூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல பயன்படுத்தி இருக்காங்க. இந்த மிக் 29 விமானங்கள்ல அப்கிரேட் பண்ண விமானமான மிக் 29 UPG இப்போ இந்த ஸ்குவாட்ரன் பயன்படுத்துறாங்க. இப்போ இந்த ஸ்குவாட்ரன் பயன்படுத்தக்கூடிய விமானப்படை தளம் ஸ்ரீநகர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் சொல்லப்படுது. சோ ஓவராலா இந்த ஸ்குவாட்ரன்ல இந்தியாவோட விமானப்படையில இந்த விமானங்கள் இருக்கு. இந்த மிக் 29 ரக விமானம் இந்தியாவோட விமானப்படை போர்ல எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா சொல்லணும்னா மிராஜ் 2000 ரக போர் விமானம் கார்கில் போறப்போ இந்தியாவுக்காக மிக அதிக ஷார்டீஸ் பயன்படுத்தி லேசர் கைடட் பாம்ஸ் வச்சு இலக்குகளை தாக்குனாங்க. அந்த டைம்ல மிராஜ் 2000 ரக போர் விமானத்துக்கு பாதுகாப்பு எஸ்கார்ட் கொடுத்த ஒரு விமானம் தான் இந்த மிக் 29 ஃபைட்டர் ஜெட். சோ அதுக்காக பிரத்யேகமா இந்தியாவோட விமானப்படையில இது போர்ல பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்திய கடற்படையில் பயன்படுத்தக்கூடிய மிக் 29K பத்தி கொஞ்சம் டீடைலா பார்த்திடலாம். இதுல பயன்படுத்தக்கூடிய விமானம் ரஷ்யாவோட நேவி மற்றும் இந்திய கடற்படையில மட்டும் தான் பயன்படுத்தப்படுது. ஏன்னா இந்த நேவல் வேரியன்ட் வந்து ஃபல்க்ரம் டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மிக் 29 நார்மல் ஃபல்க்ரம் ஏல இருந்து கொஞ்சம் டிஃபரா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஏர்கிராஃப்ட் கேரியருக்காகவே பிரத்யேகமா ஏர் ஃப்ரேமை ஸ்ட்ரென்தன் பண்ணி உருவாக்கப்பட்டது. ஹைட்டை குறைச்சு விங் ஸ்பேனை ஏத்தி உருவாக்கப்பட்டது. லேட் 1980களில் இந்த விமானத்தை டெவலப் பண்ணிருக்காங்க ரஷ்யாவை பொறுத்தவரை இப்போ ஒரே ஒரு ஸ்குவாட்ரன்ல தான் இந்த மிக் 29K ரக விமானங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த ஸ்குவாட்ரன் லொகேட் ஆயிருக்க இடமும் இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்றது தெரியல. எசிஸ்க் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் ரஷ்யாவோட இண்டிபெண்டன்ட் ஷிப்போன் ஃபைட்டர் ஏவியேஷன் ரெஜிமெண்ட்ல மிக் 29K ரக போர் விமானம் இருந்தது. இந்திய கடற்படையை பொறுத்தவரை நம்பர் 300 இந்திய நேவல் ஏர் ஆர்ம் ஸ்குவாட்ரன்ல பயன்படுத்துறாங்க. இது ஐஎன்எஸ் ஹன்சா கோவால இருக்கு. அடுத்த முக்கியமான ஸ்குவாட்ரன் தான் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாவுக்காகவே பிரத்யேகமா உள்ள ஸ்குவாட்ரன் இந்தியன் நேவல் ஏர் ஆர்ம் ஸ்குவாட்ரன் 303 சொல்லுவாங்க. இதுலயுமே மிக் 29K பயன்படுத்தப்பட்டு வருது. சோ இப்போ இந்த ரெண்டு விமானங்களுக்கும் உள்ள ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திடலாம். சோ ரெண்டு விமானத்திலயுமே மிக் 29 நார்மல் விமானமா இருக்கட்டும், மிக் 29K இருக்கட்டும், ரெண்டுலயுமே க்ரூ ஒரு ஆள் தான். சோ லென்த் எடுத்துட்டீங்கன்னா மிக் 29 ஃபல்க்ரம் ஏல 17.32 மீட்டரும் மிக் 29K 17.3 மீட்டரும் இருக்கு. விங் ஸ்பேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா விமானப்படையில பயன்படுத்தக்கூடிய விமானத்துடைய விங் ஸ்பேன் வந்து 11.36 மீட்டர் இருக்கு. இதே இது கடற்படை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அதிகமா 11.99 மீட்டர் இருக்கு. விங் ஏரியாவுமே இதே போலதான். விமானப்படையோட கம்பேர் பண்ணும்போது கடற்படையோட விங் ஏரியா அதிகமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட் ரேஞ்சில் டேக் ஆஃப் ஆகக்கூடிய கேப்பபிலிட்டி வேணும். சோ அதுக்காக ஏரோடைனமிக்ஸ்ல சேஞ்ச் பண்ணி அந்த விமானத்துடைய லென்த் அதிகப்படுத்தி இருக்காங்க. ஹைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4.73 மீட்டர் நார்மல் விமானமும் 4.4 மீட்டர் கடற்படை விமானமும் இருக்கு. சோ இதோட ஹைட் எதுக்கு குறைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்ல வந்து பார்க் பண்றதுக்காக தான். விமானப்படையில பயன்படுத்தக்கூடிய மிக் 29 ரக விமானத்தினுடைய எம்டி வெயிட் 11,000 கிலோகிராம். இதே இது நீங்க கடற்படை எடுத்துக்கிட்டீங்கன்னா 12,000 கிலோகிராம் வரை வருது. கிராஸ் வெயிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா விமானப்படையில பயன்படுத்தக்கூடிய மிக் 29 ரக விமானத்தினுடைய கிராஸ் வெயிட் 14,900 கிலோகிராம். மிக் 29K எடுத்துக்கிட்டீங்கன்னா 18,550 கிலோகிராம். மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் வந்து விமானப்படையில வந்து 18,000 கிலோகிராமும் கடற்படையை பொறுத்தவரை 24,500 கிலோகிராமும் இருக்கு. சோ வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது கடற்படையில பயன்படுத்தக்கூடிய மிக் 29K வெயிட் அதிகமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட ஏர் ஃப்ரேம் ஸ்ட்ரென்த் கூடவே இன்ஜின்ல டிஃபரன்சியேஷன் கொடுத்திருக்கனால அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை இப்போ பார்த்திடலாம். சோ மிக் 29 ஃபல்க்ரம் ஏ விமானத்துல பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் வந்து கிளிமோவ் RD-33 ஆஃப்டர் பர்னிங் டர்போ ஃபேன் இன்ஜின். மொத்தம் 2 இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இதே இது நீங்க UPG-ல பார்த்துட்டீங்கன்னா இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் சீரிஸ் 3 இன்ஜின் பயன்படுத்தி இருக்காங்க. இதே இது மிக் 29K-ல பார்த்துட்டீங்கன்னா கில்மோவ் RD-33K டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. சோ இந்த இன்ஜினோட கெபாசிட்டி இப்ப பார்த்திடலாம். RD-33 ஆஃப்டர் பர்னிங் டர்போ ஃபேன் இன்ஜினை பொறுத்தவரை ட்ரைல இருக்கும்போது ஈச் இன்ஜின் 49.42 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் பவர் உருவாக்கக்கூடியது. இதே இது ஆஃப்டர் பர்னர்ல பார்த்துட்டீங்கன்னா 81.58 கிலோ நியூட்டன் பவர் உருவாக்கக்கூடியது. மிக் 29K-ல பயன்படுத்தி இருக்க இன்ஜினை பொறுத்தவரை ட்ரைல
52.96 கிலோ நியூட்டன் பவர் இன்ஜினும் ஆஃப்டர் பர்னர்ல 88.3 கிலோ நியூட்டன் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினா இருக்கு. இந்த இன்ஜின் பவரை கம்பேர் பண்ணும்போது விமானப்படையில பயன்படுத்தக்கூடிய விமானத்தினுடைய இன்ஜினை விட கடற்படையால பயன்படுத்தக்கூடிய இன்ஜினுடைய பவர் அதிகமா இருக்கும். அதே போல ஸ்பீட்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸ்பீடை பொறுத்தவரை மிக் 29K வினுடைய ஸ்பீட் கம்மி தான். ஆனா நார்மலா இந்திய விமானப்படையில பயன்படுத்தக்கூடிய மிக் 29 விமானத்தினுடைய ஸ்பீட் ரொம்ப அதிகம். 2.3+ மேக்ஸ் ஸ்பீட் போகுங்கிறாங்க. இது ஹை ஆல்டிடியூட்ல இருக்கும்போது தான் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல பார்க்கும்போது 2450 கிலோமீட்டர் பெர் ஹவர் இதனால போக முடியும். மிக் 29K பார்த்துட்டீங்கன்னா அது 2200 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான். ரேஞ்ச் வந்து 1430 கிலோமீட்டர் விமானப்படையில இருக்கக்கூடிய மிக் 29 ரக விமானத்தினால போக முடியும். ஃபெர்ரி ரேஞ்ச் 2100 கிலோமீட்டர் வரை வருது. மிக் 29K பொறுத்தவரை ரேஞ்ச் 2000 கிலோமீட்டர் வரை வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஹை ஆல்டிடியூட்ல ரேஞ்ச் 2000 கிலோமீட்டர் வரை இருக்கு. லோ ஆல்டிடியூட்ல 700 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் தர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இது ரெண்டுல இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கான டிஃபரன்சியேஷன் பார்த்திடலாம். மிக் 29Kல அதிக ஆயுதங்களை சுமந்து செல்ல முடியும். காரணம் என்னன்னா அதுல 9 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இது மூலியமா 4500 கிலோகிராம் வரை வெப்பன்ஸ் சுமந்து செல்ல முடியும். இதே இது நீங்க விமானப்படையில பயன்படுத்தக்கூடிய விமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூஸ்லேஜுக்கு கீழே ஒன்னும் 2 விங்குக்கு கீழே தலா 3 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ மொத்தம் 7 ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இது மூலியமா 4000 கிலோகிராம் அளவுள்ள வெப்பன்ஸ் தான் கேரி பண்ண முடியும். சோ ஓவராலா இந்தியாவோட விமானப்படையிலையும் சரி இந்தியாவோட கடற்படையிலையும் சரி மிக் 29 ரக போர் விமானம் முக்கியமான போர் விமானமா பார்க்கப்படுது. ஏன்னா இது 4+ ஜெனரேஷன்ல உருவாக்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விமானம். சோ இந்த மிக் 29 ரக விமானத்துல உங்களுக்கு ஃபல்க்ரம் ஏ பிடிச்சிருக்கா இல்ல மிக் 29K பிடிச்சிருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்.